உலகத்தை நீ ஜெயித்து என்ன நீயும் பெறுவாய். ஆத்துமாவை இழந்து என்ன லாபம் கொள்வாய். நீ இயேசுவை நெருங்கி வா, உன்னை இயேசு அழைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எந்த சந்தர்ப்பத்தில் இந்த வசனம் சொல்லப்பட்டது, யாரால் சொல்லப்பட்டது என்று பார்க்கும்போது 28ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதின்மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான் என்று நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த சந்தர்ப்பம் மிகவும் அருமையான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். ஆம், நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மரித்த இயேசு கிறிஸ்து, அடக்கம் பண்ணப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் முன்னதாக சொல்லியிருந்தபடியே 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். தேவதூதன் சொல்லுகிறார், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அங்கே உள்ளே வந்து பார்த்தால் அந்த கல்லறை காலியாக இருக்கிறது. இன்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த கல்லறை காலியாக இருக்கிறது. இந்த காலியான கல்லறை எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பலி மரணம் பிதாவாகிய தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. ஆகவே அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவர் சொன்னபடி அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்கிறார். அவர்களும் இந்த உலக வாழ்வு முடிந்த பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப் போலவே மீண்டும் உயிரோடு எழுந்து அவரோடு கூட நித்திய காலம் வாழுவார்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்தெழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார் என்று வாசிக்கிறோம். 23ஆம் வசனத்தில் அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த உயிர்த்தெழுதலிலே நீங்கள் பங்கு பெற வேண்டும். பாவம் மன்னிக்கப்பட்ட எல்லாரும் கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழுந்து அவரோடு கூட நித்தியம் வாழுவார்கள். இந்த பெரிதான பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. ஆமேன். நன்றி.